கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமடைவதால் ரெண்டு குடையவன் உச்சம். ரெண்டுங்கிறது என்ன? தனாதிபதி. இந்த தனஸ்தானத்திலே தனஸ்தானம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தனம் என்பது ப்ராஜெக்ட் எம் மணி. ஐஏஎஸ் முடிச்சிருக்கேன், படிக்கலான் இருக்கேன் சார். ஐபிஎஸ் படிக்கலான் இருக்கேன் சார். எனக்கு படிப்பு இதில் நான் அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவேனா? நான் எப்படி வெற்றி பெற போறேன்னு எனக்கே தெரியல. நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா? கவலைப்படாதீங்க. சுக்கிரன் ராகு சேரும் பொழுது இந்த குடும்பத்தில் வேற ஒருத்தர் தலையீடு, அந்நிய பெண்கள் தலையீடு போன்றவெல்லாம் ஏற்படும். ஸோ கன்னிராசிக்கார ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை. கன்னிராசிக்காரர்கள்லாம் இங்கிலாந்து போகிறது, அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது, ஒன்டேரியா போகிறது போன்ற குளிர் பிரதேச நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் செல்வீங்க. குளிர் பிரதேசங்களுக்கு சென்று உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி வருகின்ற ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் தான் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். சுக்கிர பகவான் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மீனராசிக்கு சுக்கிர பகவான் சென்று உச்சம் பெறும் பொழுது என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்திங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி எல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானால் வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ளே சந்தோஷம் வரும். ஒன்று, காதல் விஷயங்களில் சந்தோஷங்கள் வரும். ஒரு மனைவியோட, காதலியோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது அந்த காதல் சந்தோஷம் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் யோகங்கள் போன்றவைனா சுக்கிர பகவான் தர்ற யோகங்கள் தான் இதெல்லாம். அதாவது மிடுக்கான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பதை தருபவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் உச்சமடைவது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 7 கூடையவராக சுக்கிர பகவான் விளங்குவதால் சுக்கிரன் உச்சமாவது என்பது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கைங்கிற செஷனே இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் ஆக போகுது. காதல் வாழ்க்கை நல்லா இனிமேல் ஆக போகுது. சினிமா படம் எடுக்கிறேன், நான் குறும்படங்கள் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு எப்படி வரும்? இனிமேல் நல்லா வரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இந்த சுக்கிர பகவான் இப்போது நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கும்போது நான் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறேன். ஆனால் நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அதாவது என்னுடைய நண்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெறுகிறேன். அதாவது அளவு கடந்த சந்தோஷம் பெறுகிறேன். ஸோ நான் எனக்குரிய கம்பெனியில் என் மேலதிகாரியை சந்திக்கும் பொழுது நான் நீச்சம் அடைகிறேன், பேச முடியாதவனாக அவர் சொல்கிறத கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்பொழுது உச்சம் என்பது என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பலன்களை தருவது உச்சம் என்று அறியப்படுகிறது. சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்னெல்லாம் நற்பலன்களோ அந்த பலன்கள்லாம் வாரி 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 தரப்போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்? குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற அனுகிரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கிர பகவான். யாருக்கு என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதமான சிறப்பு பலன்கள் ஏற்படுகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமடைவதால் ரெண்டு குடையவன் உச்சம். ரெண்டுங்கிறது என்ன? தனாதிபதி. இந்த தனஸ்தானத்திலே தனஸ்தானம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தனம் என்பது ப்ராஜெக்ட் எம் மணி. இந்த மணிங்கிறது அதிகமாகும் பொழுது, உச்சம் பெறும் பொழுது தனஸ்தானத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், பொருளாதார சரிவிலிருந்து அப்படியே மாற்றம், குடும்பம் தலைகீழாக மாறிடுச்சு, குடும்பம் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தினுடைய மாற்றம். தனஸ்தானம் என்பது அத்தனை சிறப்பு வாய்ந்தது. இந்த தனஸ்தானம் உச்சமாக ரெண்டு கூட பேச்சு, சபை மரியாதை, அவை மரியாதை. ஒரு அவை இருக்குது, உங்கள் வீடு தான் உங்களுடைய அவை. உங்களை கேட்டு முடிவு பண்ணுறாங்களா, கேட்காம முடிவு பண்ணுறாங்களாங்கிறது அந்த வீட்டில் உங்களுடைய அங்கீகாரத்தை பொறுத்து. இருங்க என் பையன் வந்துவிட்டோம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னாங்கன்னா அதுதான் கௌரவம், அதுதான் பெருமை. சபை மரியாதை. இருங்க எங்கள் அண்ணன் வந்துவிட்டு கேட்டு சொல்கிறேன், டீமில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இதான் மரியாதை. அண்ணா நீங்கள் பார்த்து முடிவெடுங்க, நீங்கள் சொன்னால் சரி. எந்த வார்த்தை? நீங்கள் சொன்னால் சரி, இந்த வார்த்தை. இதுதான் சபை மரியாதை. அந்த சபை மரியாதை என்பது அதிகமாகும் ரெண்டு கூட உச்சமாகும்போது. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். பேச்சு சம்மந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்படியே மயங்கிடுவாங்க கூட்டம்லாம், அப்படி அழகாக பேசுவீங்க. ரெண்டு குடையவன் உச்சமாகும் பொழுது அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படும்னா, படிப்பு. ஐஏஎஸ் முடிச்சிருக்கேன், படிக்கலான் இருக்கேன் சார். ஐபிஎஸ் படிக்கலான் இருக்கேன் சார். எனக்கு படிப்பு இதில் நான் அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவேனா? நான் எப்படி வெற்றி பெற போகிறேன்னு எனக்கே தெரில. நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா?
கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 2 கூடிய உச்சமாகும் பொழுது படிப்பு ஒரு சீராக எப்போ வந்து ஒரு மனிதன் தன்னுடைய திறமைகளை நம்புகிறானோ, நல்லா புரியும், தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப். தெர் இஸ் நோ ஆப்ஷன், ஒன்லி ஒன் ஆப்ஷன், ஹார்ட் ஒர்க். யூ நீட் ஹார்ட் ஒர்க் அண்ட் யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நல்லா புரிஞ்சுங்க. 2 கூட உச்சமாகும்போது இந்த கோல்டன் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனைனா குடும்பஸ்தானாதிபதி அவரோட ராகுவும் சேர்ந்துருக்கார். பழைய நாட்களில் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் 1996, 95 நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மலைக்கோட்டை நகரங்களில் நம்ம திருச்சியில் அங்கே சென்று காப்பி பொடி அரைச்சி வாங்கிட்டுருவோம். ஜோசப் காப்பி பொடின்னு பேர், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காப்பி கொட்டையை அரைச்சிட்டு வர சொல்லுவாங்க, வீட்டில் அரைச்சிட்டு வருவோம். அப்போ அவங்க கேட்பாங்க, சிக்கரி போடலாமான்னு கேட்பாங்க. சிக்கரினா என்ன அப்படின்னா, லைட்டாக கிக்காக இருக்கும். அந்த சிக்கரி குடித்தா ஒரு மாதிரி கிற்காக இருக்கும், நல்லா தூக்கம் வரும், அந்த மாதிரிலாம். அது சிக்கரி போடலாமான்னு கேட்பாங்க. அந்த சிக்கரி தான் ராகு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கரன் என்பது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு போட்டால் அது வந்து சுக்கரன். சாப்பிட்டதுக்கப்புறம் புகையிலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா அது ராகு. அவ்வளோதான். சுக்கரன் ராகு சேரும் பொழுது அந்த குடும்பத்தில் வேற ஒருத்தர் தலையீடு, அந்நிய பெண்கள் தலையீடு போன்றவையெல்லாம் ஏற்படும். ஸோ கன்னிராசிக்கார ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்காமல் பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, 7ஆம் வீடு உங்களுக்கு. அந்த 7ஆம் வீட்டில் தான் இப்போ சனி வேறு வரப்போகிறார். அந்த 7ஆம் வீடுங்கிறதுல இப்போ ராகு உட்காந்துருக்கார். சுக்கரனோட சேர்ந்த ராகு. இப்போ சுக்கர மித்திரன் ராகு, சுக்கரனுடைய நண்பன் தான் ராகு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்த காம்பினேஷன் லவ் அண்ட் லஸ்ஸை கிரியேட் பண்ணுவார். லவ் இருந்தாலே இந்த காலத்தில் உருப்பட முடியாது, இதில் லஸ் வேறு சேர்ந்துக்குது. அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. 2ங்கிற நான் சொன்ன அந்த ப்ராஜெக்ட் மணியை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களாக எது அமைகிறது என்றால் உங்களுடைய சுக்கரன் ராகு சேர்க்கை. ஸோ அடுத்ததாக என்ன அமையும்? 9 கூடிய பாக்யாதிபதி உங்களுக்கு வந்து யார் அப்படின்னா அதுதான் சுக்கரன். பாக்யாதிபதினா என்ன? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக சுக்கர பகவான் விளங்குகிறார். அதிர்ஷ்டம் என்பது என்ன? அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்றீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வருதா இல்லையாங்கிறது எது முடிவு பண்ணுது? அதிர்ஷ்டம் முடிவு பண்ணுகிறது. இந்த அதிர்ஷ்டத்தை சுக்கர பகவான் உண்டு பண்ணி தருகிறார். நான் போனேன் சார், நான் கேட்டு பார்த்தேன், இதேச்சே எனக்கான வாய்ப்பு கிடைச்சது, நான் வந்துட்டேன், மேலே வந்துட்டேன். தேடிக்கொண்டே இருப்பவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவர் லக்கில் பெரிய ஆகிட்டார். லக்கிலலாம் யாரும் பெரிய ஆக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, லக்கிலலாம் யாருமே பெரிய ஆக மாட்டாங்க. அந்த லக்குக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறவரை மட்டும்தான் லக்கே செலக்ட் பண்ணும். உங்களுக்கு என்ன சார் ராசி, நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய அழகு இருக்குது, அதனால தான் அந்த அழகான பொண்ணு இவரால் இருக்கப்பட்டது. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை வந்து அப்படியே ராவாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது ஃபாரின் போக போகிறீங்க. கன்னியாராசிக்காரர்கள்லாம் இங்கிலாந்து போகிறது, அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது, ஒன்டேரியா போகிறது போன்ற குளிர் பிரதேச நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் செல்வீங்க. குளிர் பிரதேசங்களுக்கு சென்று அங்கே நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வருவீங்க, நிறைய ஜெயிப்பீங்க. இந்த வருஷம் வந்து ஃபாரின் போய் சில பேருக்கு வந்து டியூட்டர் ஆகணும், அங்கே போய் கிளாஸ் எடுக்கணும், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி இங்கேருந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க, அந்த ஏற்றுமதி பண்ணுறதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதனால் வியாபாரத்தால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் என்பது குடும்பஸ்தானத்திலே உயர்வும், பணம் சேருவதற்கான வழிகளையும், அதே மாதிரி வெளிநாட்டு அதிர்ஷ்ட யோகங்களையும் தரப்போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த சுக்கிர பயிற்சி. கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.